நினைச்சேன். காலையில உன்னை பார்க்கும் போதே ஏதோ சரியில்லையே அப்படின்னு நினைச்சேன். என்ன சரியில்லை? உன் மனசு. என்னண்ணே, இந்த ஆளுக்கு இன்னைக்கு அடுத்தவங்க மனசெல்லாம் புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு புதுசா ஆனந்தியை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கறான். அதான்டா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்ணதான் இந்த ஆள் பேச்சு கொடுக்குறான். இரு என்னன்னு கேட்போம். உன் மனசுல நிம்மதி இல்லைன்னு உன் மூஞ்சிலேயே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் நல்லாத்தே இருக்கிறேன். நில்லு. இப்ப எங்க போற? எனக்கு வேலை இருக்குது சார். ஆமா, அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சிட்டாலும் கிழிச்சு கொடுக்கறத தைக்க போற. அதை எப்ப வேணாலும் தைச்சுக்கலாம். ஜெயந்தி, என்ன தாண்டி இப்ப அந்த ஆளுக்கு தேவை? காலையில இப்படி குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு. அதான்க்கா எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, என்ன இப்படி ஆயிப்போச்சு கடைசியில? என்ன சார் ஆச்சு? ஒரு ரோமியோ இன்னைக்கு வேலைக்கு வராத காரணம் என்னன்னு இப்பதான் தெரிஞ்சது. உண்மையாது உன்னை இப்படி விட்டு கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. அன்பு விட்டு கொடுத்துட்டானா? ஏ சௌசவ், உனக்கு ஏதாவது தெரியுமாடி? சார் எனக்கு வேலை இருக்குது, நகருங்க சார். அட நெல்லுமா, நான் வேலை செய்ய சொல்லும் போதெல்லாம் நீ செய்ய மாட்ட. இப்ப நான் உன் விஷயமா பேசலாம்னு சொல்லும் போது அப்படியே வேலை செஞ்சு கிழிக்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்க. சார் என்ன சார், இப்ப எதுக்கு சார் ஆனந்தி கிட்ட சுத்தி சுத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? நீங்க எல்லாம் கூட தானே இருக்கீங்க. நீங்க ஏதாவது செய்வீங்கன்னு பார்த்தா நீங்களும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. சார் அப்படி என்னதான் சார் பிரச்சனை? அந்த அன்பு பைய துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதா அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டானாமா. அந்த சத்தியத்தை பண்ண சொன்னதே இந்த மேடம் தானா. அடுத்த வெள்ளிக்கிழமை அன்புக்கும் துளசிக்கும் நிச்சயதார்த்தமாமே. ஆனந்தி, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்ணே, உண்மைதான். ஆனந்தி, என்ன ஆனந்தி இது? சார் உங்களுக்கு இப்ப என்னதான் சார் வேணும்? இங்க பாருமா, உனக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த கம்பெனில எனக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது நான் எப்படி சும்மா விடுவேன் சொல்லு? நீ என்னமோ என்ன கெட்டவனா நினைச்சு என்கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிற. ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் நினைச்சா துளசிக்கும் அன்புக்குமான நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும். அதுக்கான எல்லா முகாந்திரமும் என்கிட்ட இருக்கு. நான் ஒருத்தந்தான் நீயும் அன்பும் எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்கிறதுக்கு சாட்சி. ஆனா நீயா என்கிட்ட கேட்காம நாமும் வாழ்க்கைக்குள்ள நுழைய மாட்டாமா? இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்துங்க, அன்புக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் உன்னை காப்பாத்துறேன். இதெல்லாம் தாண்டி உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அத நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்க. அது என்னன்னு சொன்னா உனக்கு என்ன உதவி பண்ணலான்னு நானும் யோசிப்பேன். என் உதவி வேணுமா வேணாமாங்கிறது உன் கையில தான் இருக்கு. ஆனந்தி, இது எப்படி நடந்துச்சு? ஏன்டி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்லடி. அன்பு எப்படி இதை ஒத்துக்கிட்டான்? இவ சத்தியம் பண்ணு டார்ச்சர் பண்ணா அண்ணன் என்ன பண்ணோம்? ஏன் இப்படி ஒரு முடிவு பண்ண? இந்தாருங்க, என்னை யாரும் எதுவும் கேட்காதீங்க, யாரும் என் விஷயத்துல தலையிடாதீங்க. மீறி ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நானும் வேலையை விட்டுட்டு ஊருக்கே போயிருவேன். ஆனந்தி ஏன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்கா? பாவம், அவ ஏதோ மன வருத்தத்துல பேசுறா. நீ ஏதோ பெருசா எடுத்துக்காத.
ஜெயந்தி ம் வாங்க. நீங்க 2 பேரும் மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கீங்க, ஆனந்தி தனியா உட்காந்துட்டு இருக்கா. நாங்க எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தோனே, அவ பசி இல்லைன்னு சொல்றாளே தவிர சாப்பிட வரவே மாட்டேங்கிறா. எங்களை என்ன பண்ண சொல்ற? ஏன் என்னமா? எல்லாம் அன்பன நினைச்சுதான் அவ கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப உக்காந்துக்கிட்டே இருக்கட்டும், அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏ முத்து, நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம்? வேற எப்படி பேச சொல்ற? அன்பு கிட்ட ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு உன் கூட தான் வாழணும்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் அன்பு பார்த்துப்பான். எதை வேணாலும் அவன் தூக்கி போட்டு வந்து நிப்பான். அத பண்ணாம இப்படி மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தா, அவனையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, இந்த மாதிரி பேசாம என்ன பண்ண சொல்ற? அத்தை வாங்க சாப்பிடலாம். துளசி, அன்பு வெளியில வாசலுக்கு போனா அவனை போய் கூட்டிட்டு வந்து முதல்ல சாப்பிடவே. இல்லத்த, நாம போய் கூப்பிட வேண்டாம். அவருக்கா எப்ப தோணுதோ அப்போ அவரா வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். காலையிலேயே ஒழுங்கா அவன் எதுவுமே சாப்பிடலமா, நல்ல பசியோட இருப்பான். நாமளா வந்து கூப்பிடணும்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். அத்தை, நீங்க சொல்ற மாதிரி அவர் இப்போ நல்ல பசியிலே இருந்தாலும் நாம போய் கூப்பிட்டா ஒரு சின்ன வீம்பு பிடிப்பாரு, எனக்கு வேண்டான்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் செஞ்சு கொடுத்தது சாதாரண சத்தியம் இல்ல, தான் காதல விட்டு கொடுத்த சத்தியம். அதோட வலி அதிகமா தான் இருக்கும். அந்த வலிக்கு முன்னாடி பசியெல்லாம் பெருசா தெரியாது. அவன் பசி தாங்க மாட்டாமா. அத்தை, உங்ககிட்ட காலையிலேயே நான் என்ன சொன்னேன்?